welcome to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது 11th standard Accountancy, role of an accountant. Accountant யார்? Accounting யார் மெயின்டைன் பண்ணாங்க? Accountant சொல்லுவாங்க. Role of an accounting. ஸோ accountant என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஃபஸ்ட் ஒன் வந்து அக்கௌண்டன்ட் இல்லாமல் ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். அவங்க வந்து ப்ராப்பராக பிரின்சிபல்ஸ் ப்ராப்பராக மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கீப்பர், ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட், ஃபினான்ஷியல் அட்வைசர், டேக்ஸ் மேனேஜர், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். ஃபஸ்ட் செக் பண்ணலாம். ரெக்கார்ட் கீப்பர் டெஃபினட்டாக அக்கௌண்டன்ட் இல்லாமல் நம்மளால் புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அவங்க தான் வந்து ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வில் கால் இட் அஸ் ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த ஸோ மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கலாம், என்னென்ன பிளான் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட், ஸோ அவங்க வந்து சார் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு, நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப இது எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, அது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து அக்கௌண்டன்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து எதுலெல்லாம் நம்ம வந்து எதுலெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், எதுலெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம், எதுலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாத்தையுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர், ஸோ ஆப்வியஸ்லி சொன்னால் அக்கௌண்டன்ட் வந்து வெறும் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணாமல் நிறைய அட்வைசர்ஸும் கொடுப்பாங்க. லைக் பிஸ்னஸ் மேனேஜர்ஸ், லைக் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ எதுலெல்லாம் காஸ்ட் சேவிங் பண்ணலாம், பட்ஜெட் எப்படி போடணும், இப்போ இதில் போட்டிங்கன்னா நாளைக்கு யூஸ் ஆகும், அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம பிஸ்னஸ்க்கு எப்படியெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதுதான் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். டேக்ஸ் மேனேஜர், ஸோ டேக்ஸ் மேனேஜர்னால் அக்கௌண்டன்ட் வந்து டேக்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, லைக் டேக்ஸ் ஆன் டைமில் பே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஃபஸ்ட்டு அவங்க அப் டு டேட் அவங்க சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த நெக்ஸ்ட்டு ஒன்று அவங்க வந்து டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க. டேக்ஸ் எல்லாம் இப்படி போட்டாக்கா நம்ம டேக்ஸ் ரிடியூஸ் பண்ணலாம், எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் எதுலாம் எக்ஸம்ஷன்னாக்கா முடிஞ்ச அளவு டேக்ஸ் கம்மியாக எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. Public Relation Officer, so accountant provide accounting information to various interested users as per the requirement. Already சொன்ன owners, government, management, employees, researchers எல்லாருக்கும் வந்து இவங்க ப்ராப்பராக அக்கௌண்டிங் எல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரைட், ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.